அந்த விடுகதைக்கு அர்த்தமே இல்ல. அர்த்தமே இல்லையா? அர்த்தமே இல்லன்னா அப்புறம் ஏங்க இப்படி ஒரு விடுகதையை சொல்லி என்ன லோலோன்னு அலை விட்டீங்க? அந்த விடுகதை மாதிரி எனக்கும் அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். பொன்னுரங்கத்துக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா? ஆமாங்க, ரொம்ப குழப்பிட்டீங்க. விடுகதைக்கு விடைய கேட்டா இன்னொரு விடுகதையை சொன்னா எப்படிங்க? நான் ஒரு அனாதை. அப்போ வாசல்ல இருக்கிறாரு பெரிய கருப்பு தேவரு, அவரு யாரு? யாருன்னு நினைக்கிற? அவரு உங்க அப்பாருன்னு நினைச்சேன். ஆமா, அவர் எனக்கு அப்பாதான். ஆனா அப்பா மாதிரி. பொன்னுரங்கம், எனக்கு எல்லாமே மாதிரி தான். இந்த வீடு எனக்கு சொந்தம் தான், ஆனா சொந்த மாதிரி. நான் போட்டு இருக்கிற நகை புடவை எல்லாமே எனக்கு சொந்தம் தான், ஆனா சொந்த மாதிரி. நீங்க ரொம்ப படிச்சவங்க போல இருக்கு. அதான் நீங்க பேசுறது இந்த மக்கு பயலுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க அனாதன்னு சொன்னீங்க பாருங்க, அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த நிலைமையா? நான் கோயில்ல இருக்கிற சாமி இல்ல பொன்னுரங்கம், கொல்லுல இருக்கிற பொம்மை. ஓ, பொம்மை. உண்மை அப்படின்னா நான் உங்க கூட விளையாடலாமா? சிறிதாயே, நல்ல சிறிதாயே, மனசு விட்டு சிறிதாயே. நீ சிரிக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு சிறிதாயே. இல்ல தேவரே, நான் இந்த பொன்னுரங்கம் சாமின்னு சொல்லிச்சு. நான் சாமி இல்ல கொல்லுல பொம்மைன்னு சொன்னேன்னு. அதுக்கு போய் நான் வச்சு விளையாடலாமா?